அந்த கோரக்நாத்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையோ இல்லை கோரக்கர் அப்படிங்கிற சித்தரையோ எப்படி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும்? எப்படி கனெக்ட் ஆணுச்சு? சப்த ரிஷிகள் 7 பேர் அப்படின்னா சப்த ரிஷிகள் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சப்த ரிஷினா தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. சப்த ரிஷினா அப்படி இல்லை. சிவபிரகாசம் அப்படிங்கிற அவருடைய வடிவத்துக்குள்ளேருந்து அவர் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இந்த 6 திருமுறைங்கிறதும் இந்த 6 சக்கரத்தை தான் அவர் சொன்னார். இந்த 6 சக்கரத்தையும் ஒருத்தன் கடந்தா மட்டும்தான் 7வது திரைன்னு ஒன்று திறக்கும். தியானம் சுமாராக இருக்கிறவனுக்கு சூப்பர் தியானம் வந்துருச்சுன்னா கொண்டாட்டம். ஆனால் தியானம்ங்கிறது கொண்டாட்டமே அங்கே இருக்கக்கூடாது. அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடணும். தியானத்தோடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. அப்போ மக்கள்கிட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் ஒரு கதை சொல்கிறேன். ராமகிருஷ்ணர் தியானத்தை பற்றி முழுமையாக பேசாததுக்கு காரணம் அதுதான். அவர் எதை பார்த்தாரோ அதுதான் சொன்னார். விவேகானந்தர் எதை பார்த்தாரோ அதுதான். எதை பார்த்தீங்களோ அதுதான் நீங்கள் சொல்லணும். இந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணனா பார்க்காததையும் சொல்லி விட்டுரும். இந்திய திருநாட்டில் எவ்வளோ பேர் இருக்கும் போதும் சிகாகோவோட உரையும் விவேகானந்தர் உரையும் ஒரு தனித்துவமான உரை, ஒரு நுட்பமான உரை. நீங்கள் எந்த தனி மனிதனாலும் அந்த மாதிரி ஒரு உரையை நிகழ்த்த முடியாது. ஏன்னா அலைவரிசையிலேருந்து பேசுறதுக்கும் வார்த்தையாக பேசுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவாக எப்படி வேலை செய்யும்னா அந்த மனம் இருக்கிறனால நீங்கள் ஒரு ஒப்பீடலாக பார்ப்பீங்க. பல ஒப்பீடல்கள் புத்தகம் பல வடிவங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆய்வு பண்ணியிருக்கீங்கல்ல. அந்த ஆய்வகம் மாதிரியே இந்த உரைகள்லையும் என்ன இருக்கு? நமக்குள்ள முதல்ல மனம் நம்மளுடைய பதிவுகள்லாம் இந்த மாதிரி பிரபஞ்ச ரகசியத்தை அறியவோ அதை உள்வாங்கவோ அதை பிறருக்கு கொடுக்கவோ விடாது. அதுக்குள்ளே நிறைய கலப்படம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒருத்தன் நல்ல தியானம் பண்ணி ஃபியூராக ஆனாதான் கலக்காமல் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணவே முடியும். அப்போ மேக்சிமம் ஆரம்ப ஸ்டேஜிலே ஏதாவது முன்ஜென்ம தொடர்பு வந்துச்சுன்னா அப்போ மனமும் நம்மளுடைய அலைவரிசை ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது அங்கே கற்பனை கொஞ்சம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நிறைய பாருங்கள், இந்தியாவில் குருமார்கள் நுட்பமாக சொல்கிறேன், பெரிய ஆள். நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவர் கோரக்கரை பற்றி அந்த கோரக்நாத் கோயிலை பற்றி ஒரு கான்வர்சேஷன் மக்கள்கிட்ட பல லட்சம் ஸ்டூடெண்ட்கிட்ட கடத்தி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சப்த ரிஷிகளை 7 பேத்தை பற்றி அவர் ஒரு கான்வர்சேஷன் பண்ணி ஸ்டூடெண்ட்கிட்ட கடத்தி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அகத்தியரை பற்றி பேசி ஒரு கான்வர்சேஷன் மக்கள்கிட்ட கடத்தி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சிவனை பற்றி பேசி மக்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷனை கடத்தி வச்சிருக்கிறாரு. பார்வதி தேவியை பற்றி ஒரு கான்வர்சேஷனை பேசி வச்சிருக்கிறாரு. இதே விஷயத்த இந்த கோரக்நாத்தை மற்ற குருமார்களும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நான் இந்த கோரக்நாத்தை இந்த கோரக்கரை எப்படி அணுகினேன், எப்படி அது எனக்குள்ள கோரக்நாத்துக்குள்ள அந்த கோரக்நாத்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையோ இல்லை கோரக்கர் அப்படிங்கிற சித்தரையோ எப்படி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும், எப்படி கனெக்ட் ஆணுச்சு? இதை வெறும் வார்த்தையால கோரக்கர் சித்தர்னு படிச்சுட்டோ இல்லை தியானத்துலேருந்து நமக்கு ஒன்று உள்ள ரீட் ஆகுது இல்லை உள்ள ஒரு பதிவாகுது, இதை எப்படி மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ கோரக்கருக்கும் உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நீனும் கோரக்கரும் ஏதாவது வாழ்ந்தீங்களா? இல்லை கோரக்கர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரா, பிறந்தாரா, எங்க பிறந்தாரு, எப்படி இருந்தாரு? அந்த மாதிரி அலைவரிசைனா அது என்ன அலைவரிசை, அது என்ன மாதிரி சூழல்? அப்ப நீ என்ன அலைவரிசை, என்ன சூழல்? இதெல்லாம் தியானத்துல நீங்க வளராம எப்படி கோரக்கரோடு போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொடுத்துட முடியும்? இதை ஒரு விஷயத்தை எப்படி சொல்லிட முடியும்? அப்ப ஒரு நுட்பமாக அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வடிவமாக இருக்கும். அப்போ கோரக்கருங்கிறவர் ஒரு மனிதனே பிறக்கலை, அவர் ஒரு நாகம். அது ஒரு நாக வடிவம், அது ஒரு கருநாகத்தன்மையில் கொண்ட கருநாகம். அது ஒரு சக்தி வாய்ந்த நாகம், அது ஒரு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கருநாகம். ஒரு கருநாகத்தை ஒரு மனிதனா எப்படி சித்தரிக்க முடியும்? ஒரு மனிதனா எப்படி டாக் பண்ண முடியும்? ஒரு மனிதனா எப்படி தன்னுடைய மாணவர்கிட்ட கடத்த முடியும்? சப்த ரிஷிகள் 7 பேர் அப்படின்னா சப்த ரிஷிகள் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது.
சப்த ரிஷினா தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். சப்த ரிஷினா அப்படி இல்லை. சப்த ரிஷியை ஒருத்தன் உடலுக்குள்ள இந்த சக்கராஸ் தான். இந்த சக்கராசை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி 7 சக்கராசையும் ஒரு இடத்துல வடிவமா இருந்தா அவன் சிவனை பார்க்கறான், சிவத்தன்மைக்கு மாறுறான்னு அர்த்தம். சப்த ரிஷிகளும் சேர்ந்தாதான் ஒருத்தன் ஒளியையே பார்க்க முடியும். அப்ப சப்த ரிஷிங்கிறது ஒவ்வொன்றும் தனி அலைவரிசை. ஒரு பெரிய பாட்டு இருக்கு, பெரிய பணி இருக்கு. அந்த பணியை ஒரு கதாபாத்திரமா வெளியில வச்சு பார்க்கறதோட ஒவ்வொரு சப்த ரிஷிங்கிறது உடலுக்குள்ள இருக்கு. அந்த ஒவ்வொரு சப்த ரிஷியையும் ஒருத்தன் உணர்ந்து எல்லா சப்த ரிஷியோடும் ஒருத்தன் கலக்கப்படும் போது அவன் சிவனா மாறுறான். இதே தான் கன்னிமார்கள். அந்த கன்னிகள் சொல்லப்பட்ட எல்லா கன்னிகளும் ஒன்னா சேர்ந்தாதான் அவ ஆதிசக்தியா மாறுவா. இப்போ இதை ஒன்னா சேர்ந்ததுனால தான் வராகி உருவானா, காசியில காசி விசாலாட்சி உருவானா, மதுரையில மீனாட்சி உருவானா. அப்ப சிவன் பார்வதி அப்படின்னா 2 பேருக்கும் அவங்களுக்கு கன்னிமார்கள், சப்த கன்னிமார்களும் சேரணும். இவருக்கு சப்த ரிஷியும் ஒன்று சேர்ந்தாதான் சிவன். அப்ப அந்த சிவன்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லாத தோற்றம். அந்த சிவன்கிறது தலையோட உச்சியை தோன்றது. அப்ப இந்த வடிவத்தை, இந்த செயலை தலையோட உச்சிக்கு போய் தலையோட உச்சிக்கு மேல இருந்தா நீங்க பூமியை விட்டு விடுபட்டவனா மாறிடுவீங்க. அப்ப நீங்க பூமிக்குள்ள, இந்த பூமியில வர்ற ரேடியேஷனும் உங்களுக்கு எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. நீங்க எனி டைம் ஆகாயத்தோட தொடர்புல இருப்பீங்க. அப்ப பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களால ஒவ்வொரு வினாடியும் அப்டேட் கொடுக்க முடியும். அப்ப நீங்க ஒரு வடிவத்துக்குள்ள மாற முடியும் அப்படின்னா இதெல்லாம் வளர்ந்தாதான் மாற முடியும். இப்போ ஒரு பாதி வடிவத்துக்குள்ள வளர்ந்து இருக்கும் போது வேற யாராவது அலைவரிசை மிங்கிலாகலாம். ஜீவசமாதியிலேருந்து ஒருத்தர் உள்ள வரலாம். இல்லை அந்த வடிவத்திலே கொஞ்சம் வளர்ந்தவர், பிரபஞ்சத்தில் அணுக்களாக இருக்கிறவர், அவர் உள்ள உங்களுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிடலாம். அதை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு செலுத்தினீங்கன்னா இதுதான் நிஜம்னு எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க போய் ஆன்லைன்ல எடுத்து கோரக்நாத்தை பத்தி இன்னும் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. அது எதுவுமே அவங்களால முழுமையா சொல்ல முடியலைங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப இத ஏன் சொல்ல முடியலைன்னா இன்னும் நீங்க போகணும். நீங்க போக வேண்டிய தூரம் இருக்கு. நீங்க போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரம் இருக்கு. இப்ப எப்பயுமே தியானத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு வளர்ந்துட்டா உங்களை வளர விடாது. நீங்க ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுட்டதா நீங்க வெளியில வந்துடுவீங்க, பேச தொடங்கிடுவீங்க, கிளாஸ் எடுக்க தொடங்கிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய குண்டலினி சக்தி என்பது உங்களை வேலை செய்ய வச்சிரும். உங்களுக்கு நிறைய அதிசயத்தை காட்டும். ஒரு கோயிலை காட்டும், ஒரு மிங்கில காட்டும். நீங்களே குருன்னு சொல்லும், நீ தான் பார்வதின்னு சொல்லும், நீ தான் சிவனுங்கும், சிவனோட பெரியப்பா புள்ளன்னு சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை 100% உருவாக்கும். அப்ப அந்த மாதிரி தோற்றத்திலிருந்து வெட்ட வெளியே உணர முடியாதுங்கிறாங்க. இப்ப வடலூர்ல இருக்கிற அவரு சிவபிரகாசம் அப்படிங்கிற அவருடைய வடிவத்துக்குள்ளேருந்து அவர் சொல்லப்பட்ட கருத்துக்கள், இந்த 6 திருமுறைங்கிறதும் இந்த 6 சக்கரத்தை தான் அவர் சொன்னார். இந்த 6 சக்கரத்தையும் ஒருத்தன் கடந்தா மட்டும்தான் 7வது திரைன்னு ஒன்று திறக்கும். அப்ப திறந்தாதான் ஒளியை பார்க்க முடியும். அப்ப அந்த ஒளிய நீ பார்க்கறதுங்கிறது அவ்வளவு சாமானியமா கிடையாது. அப்ப ஒளியை பார்க்கிறவனுக்கு அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்திலுமே அவன்லேருந்து விடுபட்டவனா ஆயிடுவான். அப்ப அவனே என்ன இருக்கான்னா, ஒளின்னா என்ன நீங்களே நல்லா ஞாபகம். ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளிய கிட்ட போக 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 பார்த்தீங்கன்னா அது ஒளியே இல்லாத மாதிரி கூட போகும். அதை அணுக்களா பல்வேறுபட்டதா பிரியும். அப்ப அதுக்குள்ள என்ன வடிவம், அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு உருவம் இல்லை. இந்த லைட்ட உருவமா இருக்கு. ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த உருவம் ஒளிஞ்சுக்கும். அப்ப ஒளியை ஒரு தட்டு தட்டினீங்கன்னு எல்லாம் உடஞ்சி செதறிடும். புரியுதுங்களா? இப்ப மாணிக்க வாசகர் வான் கலந்தார் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒளி அதை உடைச்சா ஒரே ஒளிக்குள்ள ஒரு குண்டுமணி அவுத்து கொட்டின மாதிரி லட்சக்கணக்கான அணுத்துவல்களாக எல்லாம் அப்படியே செதறி போய் கிடக்கும். எது மாணிக்க வாசகர்னே தெரியாது. இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்ப ஒரு வடிவத்தை பெறணும்னா ரொம்ப கடினங்க. நாம ஒரு வடிவத்தை பெறாம மக்கள்கிட்ட கடத்தக்கூடாது, காத்திருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமே காத்திருப்பதான்.
இப்போ இந்த மாதிரி முன்ஜென்மத்தை பதிவெல்லாம் யாரும் எங்கே வேணாலும் சொல்லலாம். அதை ரியலாக அப்படியே எடுத்துகிட்டு போய் சொல்லணும்னா நீங்கள் நிறைய வளரணும். இது பத்தாது அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற நிறைய மக்கள்கிட்ட இது உங்களுக்கு பத்தாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயாராகிக்கங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்டைலாக ஒரு குரு வேணும். நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும், பேக்ரவுண்டில் ஒரு மலை இருக்கணும், புரியுதுங்களா? இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்கள கனெக்ட் பண்ணணும், அவங்கள மிங்கிள் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அவ்வளோதான். ரோட்டில் சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கவனுக்கு சோத்தை கண்டா கொண்டாட்டம், சட்டையே இல்லாமல் குளூரில் இருக்கிறவனுக்கு போர்வையை போட்டால் கொண்டாட்டம், தியானம் சுமாராக இருக்கிறவனுக்கு சூப்பர் தியானம் வந்துடுச்சுன்னா கொண்டாட்டம். ஆனால் தியானம்ங்கிறது கொண்டாட்டமே அங்கே இருக்கக்கூடாது. அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடணும். தியானத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. அங்கே நானும் ஒன்று இல்லாமல் போயிடணும். கடைசியாக அந்த குருகிட்டேருந்து வர்ற கடைசி உரை என்னன்னா, நானே ஒன்று கிடையாது, என்னை தூக்கிட்டு போகாத, நான் ஒரு கதாபாத்திரமே இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவம். அப்ப சித்தி வளாகங்கிறது என்ன? நான் ஒருத்தன் இல்லை, அதை பார்த்துக்கங்கிறது தான் அதோடைய வடிவம். நான் ஒருத்தன் இருக்கேங்கிற அது ஜீவ சமாதி. புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 கான்வர்சேஷனாக நான் சொல்கிறேன். பால் பிரண்டன் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு நேர்காணலை நடத்தி அவரை தான் இன்டர்வியூ எடுக்க வரும்போது அவர் ஏன் ரமணரை திருவண்ணாமலையில் ரெஃபர் பண்ணார்னா, அதுக்கு இந்த வடிவத்தில் இந்த செயலில் இந்த தியானம் இங்கே உலகத்தில் பரவ போகுது, இது சம்மந்தமாக பேச போகிறாங்க, இந்த பிரிச்சுவல் வேற ஒரு பரிணாமத்தை நோக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வடிவத்துக்குரியவர் அவரு தான், அவரை பேசணும், அவரை பார்க்கட்டும், நாம வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறோம்னு அதை உணர்ந்தவர். அப்ப ஒண்ணு நீங்க வளரணும், இல்லைன்னா வளர்ந்துருக்கவங்க யாருனாச்சும் தெரியணும். வீட்டில் சொல்லுவாங்கல்ல, பெரியவங்க சின்னவங்கள பார்த்து பேசணும். அப்பா வேலைக்கே போகல, பையன் வேலைக்கு போறாரு, 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, அதுக்காக அவர் அப்பா ஆக முடியுமா? 1 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவர் குருவாயிர முடியுமா? வேகமா தியானம் கற்றுக் கொடுத்து என்ன நடக்க போகுது? இந்த ஊர்ல புரட்சி நடக்க போகுதா? புரட்சி நடந்து என்ன நடக்க போகுது? புரட்சி நடக்கக்கூடாது, அமைதி தான் நடக்கணும். புரட்சியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஹிட்லர் மாதிரி வரவன் போறவனா சுட்டு தள்ளிட்டு இருக்கலாம், அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அமைதி தானே வேணும். தியானங்கிறது என்ன? அமைதி தானே, தன்னை உணர்றது தானே. அப்ப மாணவனுக்கு முடிந்தா கிளாரிட்டியா சொல்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். ஒரு ஞானிங்கிறவன் முதல்ல தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தலையை உடைச்சுக்கிட்டான். அவனுடைய பெரிய தலைவலியே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை உணர முடியாதுதான் பெரிய பிரச்சனையே. அவன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணான், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணான். ஆனா பல இடங்கள்ல ஏதோ உணர்ந்துட்டுதா நினைக்கும் போது என்ன ஒரு அலைவரிசை கூட்டிட்டு போய் இதுல அந்த பெரிய கல்லை வச்சு துணி துவைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாறையில கொண்டு டம்முன்னு 2 மோதி தூக்கி எறிஞ்சிச்சு. நீ ஒண்ணுமே கத்துக்கல, ஒரு 0 ஓடி போயிரு இருந்துச்சு. ஐயோ, நான் அகத்தியர் அந்த அலைவரிசையை பார்த்தேன், அதை அலைவரிசையாது அங்கிட்டு போயிரு அப்படின்னுச்சு. அப்ப காத்து இருக்கணும், அப்ப இன்னும் தயாராகணும், இன்னும் முழுமையாகணும், அப்ப நிறைய வடிவங்களுக்குள்ள உள் வாங்கணும். அப்ப இது ஒரு முடிவில்லாத பயணம். இந்த பிரபஞ்ச தொடர்புங்கிறது கண்டறிய முடியாத ஒரு தொடர்பு, ஒரு பெரிய இதெல்லாம் போய் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன்னு சொன்னா ஒரு நகைப்பு ஆயிரும். நான் கண்டுட்டேன்னு சொன்னாலும் நகைப்பு தான். அதுக்குள்ள அவ்வளோ பெரிய வடிவம் இருக்கு, அளவிடவே முடியாத ஒரு வடிவம். அது ஒரு மேக கூட்டம் மேல நடந்து போற மாதிரி. அது அப்படியாப்பட்ட விஷயத்த ரொம்ப கவனமா நம்ம கையாளணும். நம்ம கடத்திடக்கூடாது மக்கள்கிட்ட. அப்ப மக்கள்கிட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் ஒரு கதை சொல்றேன். ராமகிருஷ்ணர் தியானத்தை பத்தி முழுமையா பேசாததுக்கு காரணம் அதுதான். அவரு எதை பார்த்தாரோ அதுதான் சொன்னாரு. விவேகானந்தர் எதை பார்த்தாரோ அதான், எதை பார்த்தீங்களோ அதுதான் நீங்க சொல்லணும். இந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணா பார்க்காததே சொல்லி விட்டுரும். அதோட பிரச்சனையே அதுதான். தன்னையே கடவுள்னு சொல்லிவிடும். பாம்பு சிலையை பெருசா பண்ணி பிரதிஷ்டை பண்ணி விட்டுரும், சிவலிங்கத்தை வச்சு விடும், அம்பாள் சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சு விட்டுரும், ஒரு தியான மண்டபத்தை கோயில ஆக்கி விட்டுரும், தனக்கும் ஒரு சிலையை வடிச்சு வச்சுருக்கோம்.
புரியுதுங்களா? அது ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப நீங்க புத்தர்லாம் யாராலையும் கண்டறியவே முடியாது அவருடைய அனுபவத்தை. அது ஏன் கண்டறிய முடியாது? ராமலிங்க சுவாமிகளை எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, கண்டறிய முடியாது. காரணம் என்னன்னா, அந்த அந்த ஃப்ரீக்வன்ஸுக்கு போனாதான் முடியும். நீங்க அந்த அலைவரிசைக்கு 1ஆம் நம்பர்ல இருந்துகிட்டு 7ஆம் நம்பர்ல இருக்கிற பாட்டை கேட்கிறேன்னா எப்படி கேட்பீங்க? கேட்கிற மாதிரி வேணா ஒண்ணு உணர்ந்துட்டேன்னு வேணா சொல்லலாம். கேட்க முடியாது. தாய்மை அடைந்தாதாங்க தாய்மையோட உணர்வு தெரியும். தாய்மை அடையாம தாய் மாதிரி ஃபீல் வேணா பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். அந்த இடம், அந்த அலைவரிசை, அங்க ஒண்ணு நடக்கும் பாருங்க, அதுதான். என்ன மாதிரி ஒரு ஆள் எல்லா இடத்துலயும் பேசிட முடியாது. நாங்க பேசுறோம் அப்படிங்கிறது இல்ல, பேச வைக்கப்படுகிறோம் இந்த அலைவரிசையால. உங்களை பார்க்கிறோம் அப்படின்னா பார்க்க வைக்கப்படுகிறோம். அதான் ரொம்ப முக்கியம். கூட்டி வந்தாங்க அப்படி இல்ல, கூட்டி வரப்பட்டேன். விமானத்தால் அல்ல, அலைவரிசையால. இதான். அப்ப நமக்குள்ள என்ன ஒரு அசட்டு விஷயம் அப்படின்னா, ஒன்றும் தேவையில்ல. இருக்கிறது இருந்துச்சுன்னா ஒன்றும் தேவையில்ல. நூல் எடுத்து கட்டிட்டு கூட உட்காந்து வகுப்பு எடுக்கலாம். இல்லைன்னா தான் ஏதாவது ஒரு கோட்டுக்கிட்ட போட்டுக்கணும். ஒன்று இருந்துச்சுங்களே, ஒன்றும் தேவையில்லை. ஒன்று இல்லைன்னா தான் எல்லாமே தேவை. பலம் இல்லாதவனுக்கு தான், பலவீனமா இருக்கிறவன் தான் பல பொருளை சேர்த்து வச்சுக்கணும்னு நினைப்பான். ஒரு பலம் இருக்கிறவன் ஆத்துக்கலாங்க. செவிடங்காதுல சங்கூதன மாதிரி தான் நிறைய ஞானிகள் மரத்தடியிலே தூங்கிட்டு இருப்பான். அவன் பலம் உள்ளவன். நம்மளுங்க காலைல 7 மணிக்கு போய் ஜிம்ல போய் நின்றுட்டு கையை இப்படி நிற்பான் பாருங்க, அந்த பலம் கிடையாது. போய் நீங்க யாராவது ஒருத்தனை அமுக்கி பாருங்களேன், அப்படியே நொந்து போய் கிடக்கும் அந்த ஞானியோடது. அவனுடைய வீரம் வேற. அதனால இந்த மாதிரி முன் ஜென்மத்தை பத்தியோ, நம்மளுடைய முன் ஜென்மத்தை பத்தியோ, ஞானிகளோட முன் ஜென்மத்தை எல்லாம் அறியணும்னா ஒரு நிறைய அது உங்களுக்குள்ள மலரணும்னு நினைக்கிறேன். அது நீங்க கத்துக்கணும்லாம் கத்துக்க முடியாது. இப்ப நான் கத்துக்கிட்டேன்னா சத்தியமா இல்லை, கத்துக் கொடுக்க பாட்டனா அப்படின்னா அது இல்லை. பிரபஞ்சத்தால இப்படி வளரப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழலை மக்கள்கிட்ட விவாதி. நீங்க பார்க்கும்போது என்ன ஒரு பெரிய ஆள் நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். இந்த சூழல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன மாதிரி ஒருத்தனுக்குள்ள ஒரு பொருள் விழுந்திருக்கு. ஒரு அணு துகள்கள் மேல இருந்து அணுக்கற்கள் கீழே விழுந்துச்சுல, அந்த மாதிரி சில அணுக்கற்கள் மேல விழுந்துச்சு. ஒரு இடி வந்து விழுந்துச்சு. விழும்போது வளர்றாரு ஒருத்தர். இவரை கொண்டு போய் எந்த சென்டர்ல தள்ளி விட்டீங்கனாலும் இவர் வந்து கேஸை வெடிக்க வச்சிருவாரு. இவர் மாதிரி ஒரு ஆள் வந்து எங்க போகணுமோ அங்க போகணும். அப்ப இவர் வளர்றாரு. வளர அப்ப இங்க இருக்கிற விஷயத்தை இவர் விவாதிப்பாரு. இவர் மூலியமா ஒரு ட்ராக் வந்து ஒரு மெசேஜ் வந்து இந்த உலகத்துக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுதான் விஷயம். இந்திய திருநாட்டில் எவ்வளோ பேர் இருக்கும் போதும் சிகாகோவோட உரையும் விவேகானந்தர் உரையும் ஒரு தனித்துவமான உரை, ஒரு நுட்பமான உரை. நீங்க எந்த தனி மனிதனாலும் அந்த மாதிரி ஒரு உரையை நிகழ்த்த முடியாது. ஏன்னா அலைவரிசையிலேருந்து பேசுறதுக்கும் வார்த்தையா பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னுடைய காணொலியை கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்க உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணும். அது பியூரா வார்த்தை கிடையாது, அலைவரிசை. அது உள்ள ஒருத்தருக்கு அனுபவம்னு ஒண்ணு இருந்தா அது நடக்கும். இல்லைன்னா நம்ம வந்து நடக்கிறது ரொம்ப கடினம். அப்ப இந்த மாதிரி மெசேஜை ஒருத்தருக்கு தனி மனிதனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பிரபஞ்ச தனி மனிதனை என்ன மாதிரி ஒருத்தர் ஆளை கொண்டாடாது. என்ன மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து எனக்கு ப்ரமோஷன்லாம் கொடுக்காது. இந்த மாதிரி ஒருத்தன் அவன் எப்படி வேணாலும் இருப்பான். ஒருத்தன் மூலியமா ஒரு மெசேஜ் பாஸ் ஆகும். அது இப்போ எவ்வளோ பேருக்கு கவனிக்கப்படுதோ அவ்வளோ பேர் கவனிக்கப்படுவாங்க. ஃபியூச்சரில் இது ஃபுல்லாக கவனிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்படிங்கிறது தான் அதோட செயல். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சூழல்னு நான் கருதுறேங்க. அப்போ நீங்கள் ஒரு சிலிண்டரை திறக்கும் போது ஒரு சின்ன ஏர் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடல்ல ஒரு நுட்பமாக பிரபஞ்சத்துக்கும் நமக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரி இருக்கு.
அந்த மாதிரி ஏர் எப்பயுமே பிரபஞ்சத்தோட தொடர்புல உச்சித்தலையிலேருந்து நமக்குள்ள ஒன்று இருக்கு. அதனால தான் இதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட டீட்டெயிலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பை உருவாக்க முடிஞ்சிச்சு, கொடுக்குறோம். அதுக்கு காரண கருத்தா என்னன்னா, பல்வேறுபட்ட அலைவரிசைகளால் இது அதுகளால் நிகழ்த்தப்பட்ட விஷயம். சும்மா கடந்த ஒரு கல் மேலே ஒரு இடி வந்து உழுகுது, ஒரு அணுத்துவல்கள் விழுந்து அந்த கல்லே சாமி மாதிரி கும்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த கல்லை எப்படி கும்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் இதுக்குள்ளே விழுந்துச்சு. இது பிரத்யேகமாக ரொம்ப திறமையான ஆள், டேலண்டான ஆளுன்னா இது வெறும் மாடு மேய்க்க தான் லாய்க்கு. இதுக்கு ஒன்றும் பிரத்யேகமாலாம் ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா ஒன்றும் தெரியாது. அப்போ இதுக்கு ஒரு பேசுறதுக்கு இதுக்கு ஒரு ப்ரிப்பேர் ஆகி இப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இதுக்கோட நோக்கம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு கோரக்கர்ன் அப்படிங்கிறவரை ஒரு நாகம்னு போய் சொல்லிட முடியுமா? அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுக்குள்ளேருந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ இது வந்து எளிதாக நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்னா ஏபிசின்னு ஒரு குரூப்பாக பிரித்து இந்த நம்ம குருமார்கள்னு பார்க்குறோம். இப்படி கிடையாது. இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குள்ளேயும் பிரபஞ்சத்திலேருந்து ஒரு தியானம் எந்த சென்டரில் வேணாலும் பண்ணிக்கங்க, ஒரு நாள் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். கிடைச்சா நீ நுட்பமாக வளருவ, உனக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும். அப்போ உன் குரு என்னன்னா உனக்கு ஒரு வார்ம் அப் பண்ணி கொடுக்குறாரு, உன்னை வந்து ரெடி பண்ணுறாரு, தயார் பண்ணுறாரு. நாளைக்கு உனக்கு உள்ள ஒரு இடி வந்து தாக்குண்டா, ஒரு கரண்ட் வருண்டா, ஒரு வைப்ரேஷன் வருண்டா, அதுக்கு ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சென்டர்லாம் உங்களுக்கு உதவியாக அவங்க முன்னாடியே உங்களை தயார் பண்ணுறாங்க. திடீர்னு எவனாவது ஒருத்தன் வருவான், வந்து உன்னை திடீர்னு தாக்கிட்டு போயிடுவான். அப்போ நீ அந்த நேரத்தில் சுருண்டு விழுந்துருவ. அப்போ நீ தயாராக இரு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிகழும் போது நீங்கள் வேற மாதிரி ஒரு உலகத்தை பார்ப்பீங்க. அப்போ உங்களையே நீங்கள் மறப்பீங்க அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ உங்களோட தன்மைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். உங்கள் தாய் தந்தை உங்கள் கூட இருந்த உறவினர்களோட புகைப்படங்கள், அவங்களோட இருந்த அந்த நாட்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த கனெக்ட் இருக்கு. இப்போ எனக்கு நான் உறவாக இருந்த சிறு வயதிலேருந்து இருந்த எல்லாரோட ஞாபகமும் என்கிட்ட இருக்கு. அந்த ஃபீலிங் என்கிட்ட இல்லை, அது சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்போ 2 ஜீவன் சந்திச்சுக்கிட்டு எமோஷனாக பேசணுச்சுல்ல, பேசிக்கிற அந்த மீட்டிங் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த எமோஷன், அது எனக்கு மறைஞ்சு போச்சு. அப்போ எவனோ 2 பேர் நின்று பேசிக்கிட்டது மாட்டி தான் வெறுமனையாக இருக்குது. அப்போ அங்கே என்ன ஆகுன்னா, நமக்குள்ளேருந்து அங்கே மனம் இல்லாதனால அதை பெருசாக கொண்டாடாத, ஞாபகம் வராது. இப்போ நான் என்னன்னா மனைவியோ குழந்தைக்கோ அடிமையாகிட மாட்டேன். அப்போ உங்களுக்குள்ளேருந்து ஏன் நீங்கள் வெளியில் வர முடியல, தியானம்லாம் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா, நீங்கள் பழவி வச்சுருக்கீங்கல்ல உங்கள் நண்பர்கள்ட்டேருந்து, அந்த பதிவேற்றத்துலேருந்து உங்களால் வர முடியலை. அப்போ அந்த ஃபீல் இருக்குல்ல, நான் போயிட்டேன்னா அந்த குழந்தை என்ன ஆகும், நான் போயிட்டு அந்த மனைவி என்ன ஆகும். அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் நடந்து வர்றீங்க, வீட்டை விட்டு துறவியாக மாறணும்னு வெளியில் வர்றீங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு முக்கியமான நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, அது பசுமையாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த இடத்த யோசித்து பார்க்கும்போது கண் கலங்கிட்டு சன்னியாசமும் வேண்டாம், தியானமும் வேண்டாம், ஒன்று வேண்டாம் தூக்கி போட்டு திருப்பி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போ எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, அவங்க சந்திச்ச அந்த புகைப்படம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன் இல்லை. அது எமோஷன் இல்லாதனால தான் நான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கிறேன். அந்த எமோஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, அப்போ உங்க மெமரியிலேருந்து நீங்க இன்னும் விடுபடலை, பற்று அறுக்கலை. அப்போ உங்களால் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விடுபட்டு ஒரு செயல் வடிவத்தை செய்ய முடியாது. அப்போ இந்த தியானத்தையோ இந்த அலைவரிசையோ உங்களுக்கு சாதகமாக கூட பயன்படுத்தி விடுவீங்க. இதை தொழிலை கூட மாற்றி விடலாம் இன்னும் சொல்லணும்னா. அப்போ உங்களுக்குள்ள அந்த பற்று இல்லைன்னா தொழிலாக நீங்கள் மாற்ற மாட்டீங்க. அப்போ இந்த அலைவரிசை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, நான் வந்து தொழிலாக மாற்றுவேன் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்னுடைய பற்று அதுவே எடுத்துச்சு. நான் அருவாள் எடுத்துகிட்டு போயெல்லாம் பற்றை வெட்டிக்கிட்டுலாம் இல்லை, புரியுங்களா? அந்த பற்று அந்த பாசம் அதெல்லாம் போய் அறுக்கிறதோ வெட்டவோ நம்மளால முடியாது. அதெல்லாம் பெரிய ஸ்கேலு, அதெல்லாம் பெரிய வடிவம். அந்த மாதிரி ஒரு வடிவத்தெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு குரு வந்து கடக்க வைக்க முடியுமான்னா அவ்வளோ ரொம்ப சவால் இருக்கு, ரொம்ப சவால் இருக்கு.
அப்ப இது ஒருத்தருக்குள்ள நிகழுதுன்னா அவர் ஏதோ ஒரு வேலை செய்ய போறாருன்னு தான் நிகழ்து. அவர் அப்படி மாற்ற வேண்டிய அவசியம் ஒண்ணுன்னா அவர் ஏதோ ஒன்று செய்யணும். அப்ப அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப அலைவரிசைன்னு சொல்றோம், அந்த அலைவரிசையை கமர்ஷியல் ஆக்கி காசு பார்த்துடக்கூடாது. அப்ப அவனுக்குள்ள அந்த ஆசையோ அந்த மாதிரி புகழோ இல்லாம எடுக்கணும். அவனை நீங்க என்ன நம்பி ஒப்படைச்சாலும் அந்த ஆசையும் அதுவும் உங்களை ஏமாத்திடுவான். புரியுதுங்களா? குருவுக்கே நான் தான் தொழில் சொல்லி கொடுத்தேன்ருவான். புரியுதுங்களா? சிவனே நான் தாப்பான்னு சொல்லி சிவன் பக்கத்திலே இன்னொரு சிலையை வச்சிருவான். இவர் ஒரு சின்ன சிவன், நான் பெரிய சிவன்ருவான். இல்லைன்னா இவர் சின்ன சிவன், அவரு பெரிய சிவன், நான் சின்ன சிவன்ருவான். நீங்க எவன் பெரிய சிவன் சின்ன சிவன் முக்கியம் இல்லை, நான் என்ன சதாசிவமா மாறுவானா, நான் எந்த சிவம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க மிங்கிள் ஆயிருவீங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு கதையோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கேட்கும்போது நமக்குள்ள என்ன பூ பூக்கும்னா, நம்ம மாற முடியுமா, இல்லை நமக்கு ஏதாவது ஒன்று இருக்குமா, இல்லை நம்மளோட சின்ன அனுபவத்தில் இந்த மாதிரி ஒருவேளை நமக்கும் இப்படி மாற்ற தான் கூட்டிட்டு போறாங்களோ, இப்படிலாம் தோணலாம். அப்ப இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவா எப்படி வேலை செய்யும்னா, அந்த மனம் இருக்கிறதுனால நீங்க ஒரு ஒப்பீடலா பார்ப்பீங்க. பல ஒப்பீடல்கள், புத்தகம், பல வடிவங்கள்லாம் நீங்க செக் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆய்வு பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த ஆய்வகம் மாதிரியே இந்த உரைகள்லையும் என்ன இருக்கு. அப்ப நமக்கு கொடுக்குற நிகழ்வுகளும் ஊர் பேசுறதும் மற்ற குருமார்கள் பேசுறதும் இவர் பேசுறதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு ஆய்வுகள் இருக்கும். இந்த ஆய்வகத்துல நீங்க முழுமையா வெற்றி பெறுவீங்களான்னா கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா அங்க உங்க மனம் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களால கடந்து போக முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களோட விஷயத்தை ரிசீவ் பண்ணி உள்வாங்க முடியாது. நீங்க கீதையை படிச்சுட்டு நீங்க யார் வேணாலும் பேசுவீங்க, நான் கீதையிலேருந்து அதை தாண்டி வேற ஒன்று பேசிடுவேன். அதுக்கு காரணம் அதை ரிசீவ் பண்ற விதம் தான். அதுதான் வேணும். அப்ப ஒரு ஸ்பீக்கரு ஒரே ஸ்பீக்கர் தான், அந்த ஸ்பீக்கரை பல்வேறுபட்ட விதமா சவுண்ட் பண்ணலாம். இப்போ ஒன்று கேட்டுச்சுல, அதே மாதிரி பண்ணலாம். ஏஆர் ரஹ்மான் மாதிரி கூட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு டிஜிட்டலாக மாற்றி இதே ஸ்பீக்கரை இதே மைக்க உங்கள் காதுக்கெல்லாம் இனிமையாக பூ மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாரு. அப்போ ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் அதை மாற்றப்பட முடியும். அப்போ அதே மாதிரி தான் உங்கள் மனமும் உங்கள் பிரெயினோ உங்கள் உடலோ இந்த தியானத்தில் அந்த உள்வாங்கும் போது அது வெவ்வேறு தருணத்தையும் வெவ்வேறு மாற்றத்தையும் அது சந்திக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வரோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேருந்து இருக்கிற ரகசியத்தை ஒரு தனி மனிதனால் அறிய முடியாது. பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை உருவாக்குனா ஒருத்தர் அறிகிறாரு. அவருக்கு லக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு உழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் காலவரை இன்றி அவரை உழைக்க வைக்கும். அவர் எங்கேயும் ஓட முடியாது, அவரை தூக்கியாந்து போட்டு துணி துவைக்கும். இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை, இந்த மாதிரி ஒரு ட்ராவல் எல்லாம் அவ்வளோ சாமானியமாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இதை அறியறதுக்கோ இந்த மாதிரி இது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கிறதுனால தான் நம்ம இதை பேசக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த டிஸ்கஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் பெரிய டிஸ்கஷனாக மாறும், ஒரு பெரிய வடிவம் மாறும். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தந்தைக்குள்ளேயும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்மக்கிட்ட இருக்கிற இறை தோற்றத்தை எல்லாம் நாமளே ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதுக்காக தான் இந்த விதை இப்போ தொடங்கப்படுது. இது ஒரு பிரிச்சுவலாக நம்மளை ஒரு தக்க வச்சுக்கிறதோ, நம்மளை என்ஜாய் பண்ணுறதோ, நம்மளை பரவசப்படுத்திக்கிறதோ கிடையாது. இந்த பிரிச்சுவல் அப்படின்னா என்னன்னா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது தான் பிரிச்சுவல். மலேசியான்னு மட்டும் பார்த்தோம்னா இது பிரிச்சுவலே கிடையாது, உலகம்னு பார்த்தா தான் பிரிச்சுவல். அப்போ ஒரு நாட்டையும் மறக்கக்கூடும், இது ரொம்ப முக்கியம். அப்போ மொழி தெரியாதவன்கிட்ட கூட வேற இடத்துல இருக்கிறவனு கூட இந்த பிரிச்சுவல் என்னன்னா கனெக்ட் பண்ணும், உதவ முற்படும். இப்போ ஒரு ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி இந்தியாவில் மொழிகள் இருக்கு. ஹிந்தியில் இருக்கிற ஒருத்தன் தமிழ் கடவுள்கிட்ட போய் பசிக்குதுன்னு கேட்குறான், சோறு கொடுக்குறாரு. தமிழில் இருக்கிற ஒருத்தன் ஹிந்தி கடவுள்கிட்ட போய் பசிக்குதுன்னு கேட்குறான், அங்கேயும் சோறு கொடுக்குறாரு.
அப்ப இவங்களுக்கெல்லாம் மொழி தெரிஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப கடவுளுக்கு, எல்லா கடவுளுக்குமே பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்டான மொழிகள் தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அப்ப மொழியெல்லாம் எப்படி உருவாயிருக்கு? மொழியோட தன்மைகள் என்ன? மொழியெல்லாம் சவுண்ட்ல தான் உருவாயிருக்கு. அந்த சவுண்டு ஒளியா மாறுது, காற்று சவுண்டா மாறுது, சவுண்டு ஒளியா மாறுது, அப்புறம் வெளிச்சமா மாறுது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட சூழல்கள்ல நடக்கப்படுது. அப்ப அந்த பிரபஞ்சம் அதை உணர்ந்து ஒரு வேலை செய்யுது, ஒரு செயலை செய்யுது அப்படிங்கிறது தான். ஒரு வாய் பேச முடியாதவங்க லிப் அசைவை வச்சு அதை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்க எண்ணத்துல உதயமாகிறத, உங்களுக்கு தேவையான பொருளை இந்த பிரபஞ்சம் அமுச்சு வைக்கும். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான வடிவமா இருக்கு.